ஹலோ நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. செல் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்த செல்லு தான் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணால் ஆனே ஆகலை, டிஸ்பிளே எதுவுமே வரல, ஆனால் சவுண்டு எல்லாமே வருது அப்படின்னாங்க. நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தோம். அதாவது அப்டேட் கம்ப்ளைண்ட் தான். ஸோ இதை நீங்கள் சைடில் பவர் பட்டன் இருக்கும், பவர் பட்டனையும் வால்யூம் கூட்டுறது அப்புறம் குறைக்கிறது மூணையும் சேம் டைமில் ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்துங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது அதை நீங்கள் கை எடுத்துட்டீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி செல்லு அதாவது டிஸ்பிளேயில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி பண்ணி பார்த்துருக்காங்க, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க. அவங்களுக்குலாம் பெரிய சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி பார்த்தோம் டிஸ்பிளே வரல அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது சம்டைம்ஸ் ஒரு 3 ப்ராப்ளம்னால அந்த பிரச்சனை வரும். இது அப்டேட் கம்ப்ளைண்ட்னால அந்த ஹேங்கிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஸோ அதை தவிர்த்து அப்பயும் செல்லு உங்களுக்கு ஆன் ஆகலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சவுண்டு எல்லாமே நல்லா கிளியராக சூப்பராக கேட்குது. ஆனால் டிஸ்பிளே சுத்தமாகவே வரல. நம்ம சொல்கிற மெத்தட் தான். பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் கூட்டுற குறைக்கிற பட்டன் நம்ம சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணால் வந்துடணும். அப்படி வரவும் இல்லை. ஸோ நம்ம அதுக்கு என்ன ட்ரை பண்ணால் செல்லை ஃபுல்லாக ஓப்பன் பார்த்தது பார்த்திங்கன்னா உள்ளே டிஸ்பிளேவோட கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் போர்டில் மதர் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஜாயின் பண்ணிக்கிறது கனெக்ஷன் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அதாவது போர்டுக்கும் அந்த டிஸ்பிளேக்கு ஒரு கனெக்டர் ஜாயின் பண்ணாமல் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அதை திரும்ப நம்ம மாட்டிட்டு உடனே பேட்டரியோட லைன் இருக்கும், அதை கழட்டி விட்டுட்டு திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டணும். மாட்டிட்டு திரும்ப செக் பண்ண போகிற பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பர்ஸுக்குள்ள வைக்கும்போது சட்டப்பையிலையோ அல்லது ஃபேண்ட் பையில வைக்கும்போது உள்ள அந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி கீ செயின் சாவி அந்த மாதிரி எதுவும் மேக்ஸிமம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது டிஸ்பிளேல லைட்டாக அதிகமாக ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். அதாவது வெளியில் டிஸ்பிளே டேமேஜ் தெரியாது. உள்ளே அதான் உங்களுக்கு இந்த சேம்பிள் காமிக்க பாருங்கள். இந்த டிஸ்பிளே பாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த கிராச்சஸும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த டிஸ்பிளே சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓவர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அவங்க ஃபேண்ட் பாக்கெட் வச்சுருக்கும் போல காயின் இருக்குங்களா, 5 ரூபா காயின், அந்த மாதிரி காயினோ அல்லது கீச்சனே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நல்லா அதிகம் ஓவர் ப்ரெஸ் ஆனதுனால இந்த இடத்துல ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் வெளியே பார்க்கும்போது ஒரு கிராச்சஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கனெக்டரே இருக்கும். நல்லா இந்த இடத்துல கீழே பாருங்கள், இதெல்லாம் கனெக்டரே இருக்கும். அதாவது டிஸ்பிளேக்கு அப்படியே பின்பக்கம் கீழே தான் கனெக்டர் இருக்கும். அப்படி போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கனெக்டர்லேருந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாலும் டிஸ்பிளே வராது, சுத்தமாக வராது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும். இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பாருங்கள், இது ஃபுல்லாமே வாட்டர் லாக்கானது, ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லாமே உப்பு தண்ணி பட்டது. ஸோ இந்த மாதிரி உப்பு தண்ணி பட்டதுனாலுமே டிஸ்பிளே வராது. வெளியே பார்க்க நல்லாயிருக்கும், உள்ளே தண்ணி இறங்கிருச்சுன்னா பிளாக் அடிக்க தான் செய்யும். ஸோ டிஸ்பிளே வராது. இதனால நீங்கள் டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக டிஸ்பிளே போகிறதுக்கு பெரிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதாவது அந்த ஓவரை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, தண்ணி அதிகமாக உள்ளே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டிஸ்பிளே போயிடும். இது போயிருந்தாலுமே டிஸ்பிளே செல்லு சவுண்டு வரத்தான் செய்யும். சவுண்டு வரும், காலில் எல்லாமே வரும், டிஸ்பிளே வராது. நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சடனாக கீழே விழுந்துருச்சு, ஆனால் எந்த அடியுமே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மொபைல் ஷாப் வச்சிங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்து செல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அதாவது செல்லு நான் கீழே போட்டேன், ஆனால் எந்த அடியுமே இல்லை, ஒருவேளை கனெக்டர் லூஸாக கலண்டர் கனன்னு பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க ஏன்னா டக்கு நீங்கள் கொடுத்தோன்னே செல்லு டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை விவரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வச்சு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம்னுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கனெக்டரை மாட்டி கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா சார்ஜஸ் பண்ணலாம். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும். அதாவது டிஸ்பிளே சடனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போல கேங் ஆகுது, ஸ்டக்காகி நிற்கிது, அதில் சவுண்டெல்லாம் கேட்குது, டிஸ்பிளே வரல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு செல்லில் அந்த பவர் பட்டன் வால்யூம் கூட்டுறது குறைக்குது. இது மூணையும் சேம் டைம் ஒரு 3 செகண்ட் அல்லது 4 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும் போதில் டக்குன்னு ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போது அதுவாக டிஸ்பிளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, அதுவாக ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்டேட்னால தான் அந்த ப்ராப்ளம் வரும். சப்போஸ் இது இல்லாமல் கீழே நீங்கள் டக்குன்னு கீழே விழுந்துருச்சு, ஆனால் டிஸ்பிளேல எந்த அடியுமே இல்லை, டேமேஜும் இல்லை அப்படிங்கும் போது மட்டும் கண்டிப்பாக உள்ளே கனெக்டர் கலண்டர் இருந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் நான் பகலேருந்து
கடையில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி மொபைல் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய விளக்கத்தை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.